டேய் சம்பத், சம்பத், சம்பத். அப்பா மெதுவா வாங்க, விழுந்துட போறீங்க. அட போடா, போன்ல கேட்ட செய்தினால எனக்கு 10 வயசு குறைஞ்சு போச்சுடா. அப்படி என்ன செய்தி கேட்டீங்க போன்ல? டேய் ஜானகி உண்டா இருக்காடா, போன் வந்துச்சுடா. டேய் நம்ம குடும்பத்துக்கு புது வாரிசு வரப்போகுதுடா. இத சொல்லதான் இங்க வந்தியா? டேய் என்னடா சொல்ற? பின்ன என்ன, ஜானகிக்கு வளகாப்பு சீமந்தன்னு வரிசையா வரும். அப்பா ஸ்தானம் வீக்கா இருக்கிறதுனால அண்ணன் நான் தான் முன்னாடி நிக்கணும். பிறந்த குழந்தைக்கு காது குத்துறதுல இருந்து பேர் வைக்கிற வரைக்கும் நான் தான் கவனிக்கணும். குழந்தைக்கு மாமனா நான் தான் செஞ்சாகணும். முன்ன நிக்க மாட்டேன்னு முறுக்கி நிக்க முடியும். நான் தான் எல்லாத்தையும் செஞ்சு தொலைக்க வேண்டியதா இருக்கு. இந்த வீட்டுல எல்லாம் என் தலையில தான் வந்து விழுது. அப்பா இப்ப பணத்துக்கு நான் என்ன பண்றது? டேய் அப்படியெல்லாம் பேசாதடா. மனுஷனா பிறந்துட்டா மறுப்பு சொல்லாம வாழ கத்துக்கணும்டா. டேய் பணம் காசுன்னு பாடுபட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் சோதனைன்னு வந்துட்டா ஒரு நாள் இல்லாமலே போயிருண்டா. ஆனா சொந்தம் அப்படி இல்லடா. நீ சோர்ந்து போன நேரத்துல ஆறுதலா கூடவே வருண்டா. 4 காசு சம்பாதிக்கிறத விட 4 மனுஷங்களை சம்பாதிக்கிறதாண்டா மதிப்பு மரியாதை இருக்கு. அதை புரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு எல்லாமே எனக்கு தான் என்னோட தான் நினைச்சிட்டு இருந்தீனா அப்புறம் பாதிப்பு உனக்கு தான்டா. நீ பேசுவப்பா, நீ பேசுவ. ஈஸ்டியார் பகவத்கீதைன்னு உட்கார்ந்துட்டு இருக்க பாரு, நீ பேசுவ. இன்னைக்கு உலகம் போட்டி நடக்கிற உலகம்பா. இந்த போட்டியில இருக்கிறவனுக்கு தான் போராட்ட பத்தி புரியும். நீ ரிட்டையர்ட் கேஸ், அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற வழியை பாரு. ஓகே, தள்ளி போ. ஏய் சம்பத், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ திருந்துவேன்னு நான் மலை போல நம்பி இருந்தேன்டா. ஆனா உன் பொல்லாத கண்ணுப்பட்டு என் ஜானகி குழந்தைக்கு ஏதோ ஆயிடக்கூடாது. ஆண்டவனே அவளை காப்பாத்துப்பா. வைதேகி, என்னம்மா வார்த்தையில பட்ட வலிய கண்ணீரால் கழுவிட்டு இருக்கியா? என்ன மன்னிச்சிரு வைதேகி. நீ என் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறையா அன்பும் எனக்கு புரியுது. ஆனா அது ராஜேஸ்வரிக்கும் புரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறது சரியில்லை வைதேகி. நம்மளை பத்தின எந்த ஒரு உறவும் உண்மையும் ராஜேஸ்வரிக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பரத் மேல ராஜேஸ்வரியை காட்டிலும் உனக்கு தான் உறவும் உரிமையும் ஜாஸ்தி. அதை நான் ஒத்துக்கிறேன். நம்ம உறவுக்காக நீ பண்ணது தியாகம். அந்த மாதிரி தியாகம் இந்த உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. அது கஷ்டம். இல்லங்க, நான் பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிற சந்தோஷம் தான் எனக்கு இல்ல. என் கையால ஒரு வாய் சாப்பாடு ஊட்டுற சந்தோஷம் கூட எனக்கு இல்லையா? புரியுது புரியுது. எந்த ஒரு பொருளுமே நமக்கு இல்லாம போயிடுமோன்ற கவலை வந்துட்டா அந்த ஒரு பொருளை எப்படியாவது இருக்க வச்சுக்கிறதுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு புரியுது. வைதேகி, நாம வேணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குறோம். அப்படி வாங்கப்பட்ட பொருள் மேல நம்மள அறியாம நமக்கு ஒரு அலாதி பிரியம் ஏற்படும். பட் ஒன் திங் வைதேகி, ராஜேஸ்வரி எந்த பொருள் மேலேயாவது ஆசைப்பட்டா அதை அவ்வளவு சீக்கிரமா அவ விட்டு கொடுக்க மாட்டா. என்னாலே முடியலங்க. தப்பான வழியில பிறந்ததுக்காக தான் பெத்த பிள்ளைய தானே ஆத்துல விட்டா குந்தி தேவி. அப்புறம் அந்த பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் அவ தவிச்சு தவிப்பு உங்களுக்கு தெரியாதா? வேண்டான்னு விட்ட பாசமே அவ்வளவு வேதனை தரும்போது எனக்கு வேணும்னு நினைக்கிற என்னோட பாசம் புரிஞ்சுக்கோங்க. நீ மேல வச்ச பாசத்தால உனக்கு ஏற்பட்ட இழப்பு ஏராளம். அதுக்காக உனக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டலாம். நானும் கட்டிருக்கேன். என் மனசுக்குள்ள வைதேகி, கடைசியா நான் சொல்றேன், ராஜேஸ்வரி கூட வாழறதும் இல்ல அவ கூட்டு விட்டு போறதும் உன் கையில தான் இருக்கு. என்னங்க இங்க என்ன பண்றீங்க?
சும்மா காத்து வாங்குறதுக்கு வந்தேன். உள்ள போங்க. சரி. என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? கோவமா? கோவமா? நான் சாதாரண ஒரு வேலைக்காரி மலடி. இத பார், மனசுல எதையும் வச்சுக்காத. அன்பா ஆதரவா பேசுறதுக்குலாம் எனக்கு தெரியாது. ஜானகியோட அன்னைக்கு இப்பதான் அபார்ஷன் ஆச்சு. நெருப்புனா வாய் வெந்துறாதுதான். இருந்தாலும் ஜானகிக்கு ஏதோ ஒண்ணு ஆகி அந்த பழி ஓ மேல விழுந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது. ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் அங்க பாருடா. ஆமாண்டா, யாரா அவன்? சரி சரி வா சீக்கிரமா போய் பார்க்கலாம். வா வா வா. ஆளை பார்த்தா நம்ம ஊருக்கார மாதிரி தெரியல. என்னடா பண்றது? எங்க எங்க எந்திரிங்க. எங்க அது எந்திரிக்கவே இல்லை. டேய் நம்ம பழைய வீட்டில் கொண்டு போய் விட்டுருவோம். அவர் மற்றதை முடிவு பண்ணிக்கிட்டோம். சரி ஒரு கைப்பிடி பார்த்து பிடி. தூக்கு. நல்லா தாங்கி பிடியட்டா. இவன் ஒருத்தன் நல்லா ஐயோப்பா இந்த கணக்கணங்கிறான்டா இவன். பார்த்து அப்பா. டேய் அந்த பாய் எடுத்துக்கிறீடா. சரி. யார் அவன்? யார் என்னன்னு தெரியலையா. குளத்துக்கார பக்கம் போனோம், மயங்கி கிடந்தாரு. கோயில் திருவிழா நடக்கிற நேரத்தில் ஆத்தா ஒரு நல்ல காரியம் செய்ய சொல்லிட்டுன்னு தூக்கிட்டு வந்துட்டோம். வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கான். நீங்கள் போய் கோயிலில் வேலையை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கய்யா. ம்.
அரசாங்கம் சுட்டு புடின்னு அறிவிச்சிருக்கிற ஆதி. நாட்டுல நடந்த கொலை கொள்ளை எல்லாத்துக்கும் துணையா இருந்துட்டு இப்ப தாங்கி பிடிக்க ஒரு தூண் கிடைக்குமான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆதி. என்னடா இவன் யாரு? இவனுக்கு எப்படி எல்லாம் தெரியும்னு பாக்குறியா? ஏனா அறியும். நீ ஏனோ, நான் பலம். உலகத்துல நடக்கிற எல்லா அசைவுகளும் எனக்கு தெரியும். அதுதான் என் பலம். என்ன வேணும் சொல்லு. என்னோட உயிர் வேணும் எனக்கு. பிச்சை கேட்கறேன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு சின்ன பிடிமானந்தா. இன அறியன்னு சொன்னீங்க நீங்க. என் மனசோட கனத்தை அறிஞ்சிங்கன்னா நீங்க நிச்சயமா உதவிங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, உதவுறதுக்கு இவ்வளவு யோசிச்சா உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஆதி நில்லு. இந்த நிலையில இந்த நேரத்துல நீ எங்க போனாலும் போலீஸ் உன்னை பிடிச்சுக்கும். அடைக்கலம் கேட்டு வர்றவங்கள அரவணைச்சு அன்பு செலுத்துறது தான் இந்த மலைராணி மக்களோட மனசு. உன்னை இந்த பலம் ஏத்துக்கிட்டான். நீ இங்கே இருக்கலாம். ஆனா உண்ட வீட்டுக்கு நிச்சயமா துரோகம் நினைக்க மாட்டான். இந்த ஆதி துரோகம் நினைக்க மாட்டான். லக்ஷ்மி, வாங்கய்யா. காலையில வந்து பார்த்தேன், 5 மணிக்கே வீட்டை பூட்டிட்டு வெளியில போயிட்டீங்க போல இருக்கு. ஆமாம்மா. இதை வாங்கிக்க. இதோ வரேங்கய்யா. கையெல்லாம் மண்ணா இருக்கு. சரிம்மா. மாங்காடு மாரியம்மன் கோயில் பிரசாதம். இது வடபழனி முருகன் கோயில் பிரசாதம். இது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பிரசாதம். மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோயில் பிரசாதம். இது அஷ்டலட்சுமி கோயில் பிரசாதம். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் பிரசாதம்மா. என்னய்யா, சென்னையில இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன விசேஷம்? விசேஷந்தாம்மா. அணைய போற விளக்குக்கு ஆதரவா ஒரு கை வந்து காத்த தடுத்து காப்பாத்துற மாதிரி நல்ல விசேஷந்தாம்மா. என் பொண்ணு ஜானகி உண்டாயிருக்கலாம். நேத்து தான் ஊட்டியிலிருந்து போன் வந்துச்சு. அப்படியா? ஏற்கனவே ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா. ஆனா எந்த சாமி செஞ்ச குத்தமோ தெரியல, வந்த சந்தோஷம் வாய்க்காமையே போயிருச்சு. அதுதான் இப்ப கேட்ட செய்தியாவது நல்லா நிலைக்கணும்னு எல்லா சாமியும் வேண்டிட்டு வர்றேம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கய்யா. ஜானகியோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அந்த நம்பிக்கையில் தான்மா நான் இருக்கேன். நான் சாகிறதுக்குள்ள என் பேரனோ பேத்தியோ என் நெஞ்சில எட்டி எட்டி உதைக்கணும். அந்த சந்தோஷமே எனக்கு போதும்மா. என்னய்யா நீங்க கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னீங்க. அதே வாயால சாவு கீவு அது இதுன்னு. அம்மா லக்ஷ்மி, சந்தோஷம் துக்கம்ங்கிறது ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு. நீ படிச்சது இல்லையாம்மா? இந்த 10 நாள் வாழ்க்கையோட எல்லா தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் சொந்த பேரங்க வரும்போது மனசு கிடந்த அளப்பாயுதம்மா. ஐயா, நாங்கெல்லாம் கிராமத்துக்காரங்க. உங்க அளவுக்கு எங்களுக்கெல்லாம் படிப்பறிவு கிடையாது. ஆனா வாழ்ற வாழ்க்கை மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு வாரம் தான் வாழுது தேனி. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி தான் பங்குக்கு தேனை கொடுத்துட்டு தான் சாகுது. எவ்வளவு நாள் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா வாழ்றோங்கிறது முக்கியம். இப்ப என்னையே எடுத்துக்கங்க. நீங்க வரும்போது ஒரு மாங்கன்னு நட்டுட்டு இருந்தேன். அது வளர்ந்து மரமாகி பழம் தரும்போது நான் இருப்பேன்னு நினைச்சா நட்டேன். இல்ல நம்ம பாட்டன் முப்பாட்டன்லாம் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா நாம மாமரம்னு உன்னை பார்த்திருக்க முடியுமா? அதை இதன்னு போட்டு மனசு குழப்பிக்காம வர்ற ஜானகிய வரவேற்கிற வழிய பாருங்க. கலா கிட்ட சொல்லி மசக்கைக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லுங்க. உனக்கு என்னம்மா மகராசி, நல்ல பையனை பெற்றிருக்க, மகாராணி ஆட்டம் வாழ்ந்துட்டு இருக்க. அவங்க வேதனை அவங்களுக்கு தாம தெரியும். நான் வரேம்மா. ஆமாய்யா.
அவங்க உங்களுக்கு தான் தெரியும். என் வலியும் வேதனையும் உங்களுக்கு பெரிய நியாயம் இல்லை. ஜானகி, உலகத்திலேயே சிறந்தது எதுன்னு சொல்லு. இப்படி ஏதாவது கேள்வி கேட்பீங்க அப்புறம் நைஸா சுத்தி வளைச்சு ரொமான்ஸுக்கு வருவீங்க எனக்கு தெரியாதா? ரொமான்ஸ் தான், பட் சீரியஸ். உலகத்திலேயே மிக சிறந்தது எது தெரியுமா? பரிமாறு. இது ஒரு வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைக்காக ஞாபகார்த்த பரிசு. இது உன் கையிலே இருக்கணும். ஓகே? என்ன ஜானகி, என்ன இப்படி பார்க்கணும்? குஷியாக எதுவும் வாங்கி வரலையா? ஜோதி, ஜானகி, இங்க வா. உனக்காக நான் வாங்கினேன். எனக்கு நீ வாங்கினது ரெண்டும் ஒண்ணுதான். Come on. போட்டு விடு. ஜானகி, எனக்கு மட்டும் உயிரை இடமாற்ற சக்தி இருந்துச்சுன்னா உன் உடம்புக்குள்ள என் உயிரையும் என் உடம்புக்குள்ள உன் உயிரையும் மாற்றி வச்சிருப்பேன். அது என்னால் முடியாது. அதுக்கு பதிலா உன்னுடைய விரல்ல என் உயிரையும் என்னுடைய விரல்ல உன் உயிரையும் மாற்றி வச்சிருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் இது நம்மளை விட்டு பிரியக்கூடாது. நம்மளை விட்டு பிரியவே கூடாது. பிரியவே கூடாது.